வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். தமிழும் சரஸ்வதியும் சீரியல் இன்னைக்கு எபிசோடில் வரக்கூடிய சுவாரஸ்யமான சீன்ஸ் பற்றி பார்க்கலாம். சரஸ்வதி தமிழ்கிட்ட மத்தியானம் கம்பெனிக்கு நான் சாப்பாடு கொண்டு வரட்டுமா இல்லை நீங்கள் வந்து சாப்பிட்றீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. உனக்காக நான் வெறும் சமைச்சு போட மட்டும்தான் இருக்கிறேன்னு என்கிட்ட சொல்ல வரியா அப்படின்னு தமிழ் கேட்குறாரு. எப்போதும் போல் சாதாரணமாக தானங்க கேட்டேன் அப்படின்னு சரஸ்வதி சொல்கிறாங்க. உன் மனசுக்குள்ளே எதையோ வச்சுட்டு நீ பேசுகிறேன்னு எனக்கு நல்லாவே தெரியுது, எதையும் வெளியில் சொல்ல மாட்டேயா அப்படின்னு தமிழ் கேட்குறாரு. சில நேரம் மனசில் நினைக்கிறத வெளியில் சொல்லாமல் இருக்கிறது தான் நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க சரஸ்வதி. நீ என் கூட கிளம்பி வெளியில் வா அப்படின்னு கூப்பிடுறாரு தமிழ். அம்மா கம்பெனிக்கு தானே, அங்கே என்ன வேலை இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க சரஸ்வதி. கூட வா அப்படின்னு கூட்டிகிட்டு போகிறாரு தமிழ். சரஸ்வதியை இப்போ அவங்க வேலை பார்த்த மெக்கானிக் ஷெட்டுக்கே கூட்டிகிட்டு போகிறாரு தமிழ். இது உனக்கு பிடிச்ச வேலை, நீ ஆசாசை பண்ணிட்டு இருந்த வேலை, நீ இது யாருக்காகவும் விட்டு கொடுக்கக்கூடாது, நான் கேட்டால் கூட விட்டு கொடுக்கக்கூடாது அப்படின்னு தமிழ் சரஸ்வதிட்ட சொல்கிறாரு. இது கஷ்டப்பட்டு நீ உருவாக்கின அடையாளம், அதை நீ விட்டு கொடுக்கக்கூடாது அப்படின்னு தமிழ் சொல்கிறாரு. ஓனர் தமிழ்கிட்ட அன்றைக்கி என்னால் தான் சார் பிரச்சனை ஆகிடுச்சு, கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்கிறாரு. இல்லை சார், என் மேலே தான் தப்பு, இந்த மாதிரி வேலையில் லேட் ஆகும்னு எனக்கு நல்லாவே தெரியும், அன்றைக்கி நான் உங்கள்கிட்ட முகம் கொடுத்து கூட பேசலை அப்படின்னு சொல்கிறாரு தமிழ். அதுக்காக நான் தான் உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு தமிழ் சொல்கிறாரு ஓனர்கிட்ட. இனிமேல் சரஸ்வதி எப்போ வரைக்கும் வேலைக்கு வரணும்னு ஆசைப்படுறாலோ அது வரைக்கும் வருவா அப்படின்னு சொல்லிடுறாரு தமிழ். தமிழ் சரஸ்வதிட்ட சொல்கிறாரு, உன்னோட சுயமரியாதையை நீ யாருக்காகவும் விட்டு கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ உங்களுக்கு என் மேலே கோபம் இல்லையே அப்படின்னு கேட்குறாங்க சரஸ்வதி. அதெல்லாம் சுத்தமாக கிடையாது, நேற்று கூட ஒரு சேனலில் வந்து என்னை பேட்டி எடுத்தாங்க அப்படின்னு சொல்கிறாரு தமிழ். உங்கள் ஒய்ஃபை நீங்கள் வேலைக்கெல்லாம் அனுப்புறீங்க அப்படின்னு என்னை ரொம்ப பெருமையாக பேசினாங்க, ஆனால் எனக்கு தான் ரொம்ப குற்ற உணர்ச்சியாக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாரு தமிழ். உங்கள் மேலே எந்த தப்புமே இல்லை தமிழ் அப்படின்னு சொல்கிறாங்க சரஸ்வதி. கோபப்பட்டது என்னோட தப்பு தான் அப்படின்னு சொல்கிறாரு தமிழ். நான் உன்னை ஏதாவது கஷ்டப்படுத்துகிற மாதிரி பேசியிருந்தேன்னா என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்கிறாரு. ஓனர் சொல்கிறாரு, இந்த மாதிரி ரெண்டு பேரும் என்றைக்குமே விட்டு கொடுக்காம சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. தமிழ் இப்போ அங்கேருந்து கிளம்பி வந்துடுறாரு. அடுத்ததா சரஸ்வதி வசுவுக்கு கால் பண்ணி மறுபடியும் வேலைக்கு சேர்ந்ததை பற்றி ரொம்ப சந்தோஷமாக பேசுகிறாங்க. தமிழே என்னை கூப்பிட்டுட்டு வந்து இந்த வேலையில் சேர்த்து விட்டுட்டு போனார் அப்படின்னு சொல்கிறாங்க சரஸ்வதி. எங்கள் ஓனர் அன்னைட்ட கூட சாரி கேட்டுட்டு போனார் அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழ் இப்படி உடனே மனசு மாறுவார்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க சரஸ்வதி. நேற்று யாரோ ஆன்லைன் சேனல்லேருந்து இன்டர்வியூ எடுக்கிறதுக்காக வந்தாங்களா அப்படின்னு சொல்கிறாங்க. தெரியும் சரஸ்வதி, நான் தான் அந்த சேனல்காரங்களை கூட்டிகிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க வசு. அப்போது தமிழ் மனசு மாறினதுக்கு காரணம் நீதானா அப்படின்னு கேட்குறாங்க சரஸ்வதி. என்னாலலாம் ஒன்றும் இல்லை, அவருக்கு உங்கள் மேலே அவ்வளோ லவ் இருக்குது, அதை நான் ஞாபகப்படுத்தினேன், அவ்வளோதான் அப்படின்னு சொல்கிறாங்க வசு. என்னோட வாழ்க்கையில் நடக்கிற எல்லா சந்தோஷமான விஷயங்களுக்கும் பின்னாடி நீ இருக்கிற வசு அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க சரஸ்வதி. அதே மாதிரி தான் சரஸ், என்னோட வாழ்க்கையில் நடக்கிற எல்லா சந்தோஷத்துக்கு பின்னாடி சரஸ்வதின்ற பேர் மட்டும்தான் இருக்குது அப்படின்னு சொல்லி வசுமே சொல்கிறாங்க. அடுத்ததாக கோதை இண்டஸ்ட்ரீஸில் நடக்கிறத காமிக்கிறாங்க. கோதை நடேசன் ரெண்டு பேருமே இப்போது கம்பெனிக்கு வந்திருக்கிறாங்க. நமக்கு ப்ரொடக்ஷன் என்றைக்குமே ஸ்டாப் ஆகக்கூடாது அப்படின்னு பேசிகிட்டு இருக்கிறாங்க கோதை. ஏற்கனவே கம்பெனியை விட்டு போன ஆட்களுக்கு பதிலாக புதுசாக ஆள் எடுக்கணும் அப்படின்னு கார்த்தி சொல்லிட்டு இருக்கிறாரு. அர்ஜுன் இப்போது கோதைகிட்ட சொல்கிறாரு, நம்மகிட்ட வேலை பார்க்குற எல்லாருமே ரொம்ப சீனியர் ஒர்க்கர்ஸ், அவங்களால ரொம்ப நேரம் நின்று வேலை பார்க்க முடியலை அப்படின்னு சொல்கிறாரு அர்ஜுன். எந்நேரமும் அவங்க வேலையை விட்டு போயிடலாம், அதுக்காக ஆள் எடுக்கும்போது அவங்களுக்கும் சேர்த்து ஆள் எடுத்துடலாமா அப்படின்னு கேட்குறாரு. கோதா அர்ஜுன்கிட்ட சொல்கிறாங்க, இங்கே வேலை பார்க்குற எல்லாருமே என்னோட குடும்பமாக தான் நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. வீட்டில் ஏதோ மளிகை ஜாமான் தீரப்போது புதுசாக வாங்கலான்ற மாதிரி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதெல்லாம் அவங்க வேலை விட்டு போனதுக்கப்புறம் யோசிச்சுக்கலாம், புதுசாக ஆள்லாம் அவங்களுக்கு பதிலாக எடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க கோதை. அர்ஜுன் சொல்கிறாரு, நம்ம கம்பெனிக்கான டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம வேணால் ப்ரைவேட்டாக ஏதாவது டெண்டர் எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்குறாரு. அதெல்லாம் எதுவும் தேவை கிடையாது அப்படின்னு சொல்லிடுறாங்க கோதை. புதுசாக எந்த சேஞ்சஸுமே கொண்டு வர வேணாம் அப்படின்னு உறுதியாக சொல்லிடுறாங்க. கோதை நடேசன் ரெண்டு பேருமே இப்போ அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. அர்ஜுன் கார்த்திகிட்ட சொல்கிறாரு, நான் சொல்கிற ஐடியாவை காது கொடுத்து கூட கேட்க மாட்டேன்றாங்க மேடம் அப்படின்னு சொல்கிறாரு. கார்த்தி சொல்கிறாரு, நான் ஏதாவது ஐடியா சொன்னால் கூட அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாரு. சேர்மன்ற போஸ்டிங்கில் தான் நான் இருக்கிறேனே தவிர அதுக்கான பவர் என்கிட்ட கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. நடேசன் இப்போது வாக்கிங் வராரு. அந்த வழியாக சரஸ்வதி வராங்க. நடேசன் சரஸ்வதிட்ட அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் வாங்கினதை பற்றியும் அது டெலிட் ஆனதை பற்றியுமே சொல்கிறாரு. மாப்பிள்ளைட்ட அந்த பட்டன் பற்றி கேட்டதுக்கு ஏதேதோ சொல்லி சமாளிச்சிட்டாருமா அப்படின்னு சொல்கிறாரு. எல்லாத்தையும் லிங்க் பண்ணி பார்க்குறப்பயே உங்களுக்கு அர்ஜுன் மேலே தான் தப்புன்னு தெரியும்ல மாமா அப்படின்னு சொல்கிறாங்க சரஸ்வதி. அர்ஜுன் மேலே தப்பு இருக்குது அப்படின்னு நான் சொன்னால் யாருமே வீட்டில் நம்ப மாட்டாங்கம்மா, எல்லாருமே மாப்பிள்ளை மேலே ரொம்ப நம்பிக்கை வச்சுருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாரு. மாப்பிள்ளை மேலே தான் தப்பு இருக்குது அப்படின்னு நான் ஆதாரத்தோடு நிரூபிக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. சரஸ்வதி நடேசன்ட்ட அந்த வீடியோ கொடுத்தவர்கிட்டே போய் இன்னொரு காப்பி இருக்கான்னு கேட்டு பாருங்க மாமா அப்படின்னு சொல்கிறாங்க. கரெக்டு தாம்மா, அதை வாங்கி நம்ம செக் பண்ணி பார்த்தோம்னா நம்ம வாங்கினதுக்கப்புறம் தான் அந்த வீடியோ அழிஞ்சிருக்கான்னு நம்ம செக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படி மட்டும் நடந்துருந்துச்சுன்னா தப்பு பண்ணவே பயப்பட ஆரம்பிச்சிட்டான்னு அர்த்தம் அப்படின்னு சொல்கிறாரு நடேசன். அதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. ரெகுலராக சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.